ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பைக்கில் நம்ம ரிவ்யூ பார்க்குறோம். அதாவது ஒரு அட்வென்ச்சர் ஆஃப்ரோடிங் பைக் அப்படி சொல்லலாம். ஸோ கைஸ், இந்த பைக்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்டு, இன்னொன்று வந்து ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியண்ட்டு. ப்ரோக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்தியாவில் அட்வென்ச்சரிங் பைக்னாலே எல்லாருக்கும் மைண்டில் ஃபஸ்ட் வர்றது டியூக்கோட 250யும் 390யும் தான். அந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டில் ஒரு 2 வேரியண்ட் இருக்குது. அந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரிங் பைக்ஸ்லாம் நம்ம இந்தியாவில் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. அந்த ஒரு கேட்டகரியில் இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு பைக்கு, எக்ஸ்பல்ஸ் ப்ரோ 200cc பைக்கு. இதில் வந்து ஸ்டாண்டர்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோ தான். ஸ்டாண்டர்டுக்கும் ப்ரோக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5000 தான் ப்ரைஸ் வைஸில் டிஃப்ரென்ஸு. மிச்சபடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 20 mm வரும். அப்புறமா மேஜராக இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெட் பெயிண்டில் இருக்குல்ல, ப்ரோவில். ஸ்டாண்டர்டில் அப்படி இருக்காது. அதுமாதிரி ஸ்டாண்டர்ட்னா 3 வேரியண்ட் கலர்ஸ் ஆப்ஷனில் இருக்குது. பட் ப்ரோனா இந்த ஒரு வண்டி தான். பார்த்தோன்னா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த வண்டியை தான் காய்ச்சி பார்க்க போகிறோம். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு கேமராவில் பார்க்க ஒரு மாதிரி நானே ஹைட்லேருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு வண்டி மேலே ஏறுறதுக்கு கஷ்டப்படுவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த வண்டி. நான் ஆல்மோஸ்ட் 6 feet கிட்டே இருப்பேன். எனக்கே இதில் ஏற முடியல, அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குது. இது ஏறுறதுக்குன்னே ஒரு மெத்தட் இருக்குது, இருங்க காட்டுறேன். என்னோடய ஹைட்டில் பாதி ஹைட் மேலே இருக்குது. நான் இதில் எப்படி ஏறி உட்காருவேன்? ஆல்மோஸ்ட் 6 feet கிட்டே இருக்கேன். எனக்கே இவ்வளோ ஹைட்னா அப்போ என்னோட குள்ளமாக தான். மோஸ்ட்டாக நான் யாருமே வந்து எனக்கு இப்படி பார்த்து பேசுனதில்லை, எல்லாரையும் நான் இப்படி பார்த்து தான் பேசுவேன். ஏன்னா எல்லாரோட நான் ஹைட்டு மோஸ்ட்டாக என்ன நான் இப்படி பார்த்து பேசுகிறதே ரொம்ப ரொம்ப ரேரு. அந்தளவுக்கு நான் ஹைட்டாக இருக்கேன். எனக்கே என் உடம்புக்கு மேலே இருக்குது ஹைட்டு, என் ஹைட்டில் பாதிக்கு மேலே இருக்குது. அப்போ வந்து குள்ளமாக இருக்கவங்களாம் எப்படி ஏறுவாங்க தெரியல. நானே எப்படி தெரியுமா ஏறேன், கால் இப்படி தூக்கி போட்டுலாம் ஏற முடியாது, செம்ம ஹைட்டு இது. ஸோ நான் இப்படி இங்கே கால் வச்சுட்டு இப்படி தான் ஏறி உட்காருறது, ஒரு குதிரையில் ஏறுற மாதிரி இருக்கும். அப்படி ஏறி உட்காந்தோன்னே எப்படி சொல்கிறது, ஒரு காரில் ஃபார்ச்சுனரில் போகிறேன் எப்படி இருக்கும், நான் தான்டா இன்றைக்கி ஊரோட டாப்பில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த பைக்கில் வந்து நான் தான்டா இன்றைக்கி ஊரோட டாப்பில் இருக்கிறேன்ற மாதிரி பைக்கில் போகும்போது இதுதான் ஹைட்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஹைட்டு காய்ஸ், ஏற முடியல, அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குது காய்ஸ். இந்த வெஹிக்கிளோட சென்னை ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,70,000 வருது. ஓகே, ஒரு 1,70,000க்கு இவ்வளோ பெரிய வண்டி வருதுன்றது நல்ல விஷயம் தான் காய்ஸ். ஒரு அட்வென்ச்சர் பைக்னாலே நம்மளோட இந்தியாவில் எல்லாமே ப்ரைஸ் அதிகம். ஏன்னா அதோட சிசி, அதோட லுக்ஸு, அதுக்கு அந்த ஆஃப்ரோடிங்காகவே மேனுஃபேக்சர் பண்ணதால் ப்ரைஸ் அதிகம் தான். அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது இது ஒரு லோவஸ்ட் ப்ரைஸ் பைக்கு. ஒரு 1,70,000க்கு ஒரு ஆஃப்ரோடிங் வண்டி இவ்வளோ ஹைட்டுக்கு தந்திருக்காங்க, செம்மையாக இருக்குது. அப்புறம் இன்ஜினை பற்றி பார்க்க வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு 200cc இன்ஜினு, 18.9 பிஹெச் பவர், 17.35 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பிஹெச் பவரும் Nm ஆஃப் டார்க்கும் லிட்டரலி சேமாக இருக்குல்ல. பட் அதாவது 19 பிஹெச் பவர், 17.35 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 200cc இந்த ஜென்ரேஷனில் யாருமே கிக்கர்லாம் தரதில்லை, பட் இவங்க தந்திருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதோ ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைடில் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுதான் கைஸ் இந்த வண்டியோட லைட்டு. ஒரு மாதிரி பார்க்கவே அந்த தார், இப்போ வர தார் ராக்ஸ்லாம் வருதுல, அந்த மாதிரி அப்போவே அவங்க அந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க. அப்போ வேணால் இதுவே நியூ வண்டி தான். இது வந்து ஒரு அட்வென்ச்சரிங் பைக்கு. ஸோ ஆலஜன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு வைசரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மிரர் வரும், ஓனர் கைட்டிட்டு இருக்காங்க. சைலன்சர் வந்து நல்லா ஹைட்டில் கொடுத்துருக்காங்க கைஸ். பிரேக்கிங் பற்றி பேசும்போது பேக்லேயும் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. பட் டுவெல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது கைஸ், இது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்விங்காம் பற்றி பேச வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக ஒரு பாக்ஸ் ஷேப் ராட் மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அட்வென்ச்சர் பைக். இதில் வந்து நம்ம ரொம்ப டிசைனாக இருக்கணும், ஸ்விங்காம் டிசைனாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. ப்ரைஸும் ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு இப்படி ஒரு ஆஃப்ரோடிங் வண்டி வருதுல்ல. ஸோ ஸ்விங்காம் இப்படி தான் இருக்குது. ஓகே தான், சரி ஓகே கைஸ், டேரெக்டாக நம்ம ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுவோம். அப்படி ஒரு மாதிரி பெரிய ஒரு யானை மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி ஹைட்டில் போகிற மாதிரி இருக்கும். வாங்க ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 feet கிட்டே இருப்பேன்னு சொன்னேன்னா, எனக்கே வந்து 2 காலும் தரையில் போடல பார்த்தீங்களா. ஸோ கைஸ், இதுதான் வந்து இந்த வண்டியோட கீ. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு அட்ஜஸ்டபுளாக கொடுக்குறது ரொம்பவே அதிசயம். ஒரு 2 வருஷம் முன்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ன்றது வந்து KTM அட்வென்ச்சர் 390 தான் பார்த்துருப்போமே. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பெரிய வண்டியில் தான் இந்த அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்லாம் தருவாங்க. அதே மாதிரி அட்வென்ச்சர் பைக்னால ரொம்ப காசு அதிகம், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, போகலாம், ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். கேமரா ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்களேன். ஓகே பார்க்கலாம், போகலாம். ஓகே போகலாம். கோலம் போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில், எப்பவுமே போடுவாங்க. ஓகே, ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, இந்த மாதிரி வண்டி நான் ஓட்டினது இல்லைல்ல. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஹைட்டில் இருக்க மாதிரி இருக்குது. எவ்வளோ ஹைட்டில் இருக்க மாதிரி, நான் இந்த அளவுக்கு ஒரு வெஹிக்கிள் நான் ஓட்டினதே இல்லை.
ஒரு மாதிரி புதுசாக இருக்குது காய்ஸ். ரொம்ப ஹைட்டில் இருக்கா, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்களேன். எனக்கு சிரிப்பு வருது. ரொம்ப ரொம்ப ஹைட்டில் இருக்கும். டிவிகே ஆஃப் ரோடிங்லாம் பண்ணலாம் காய்ஸ். பாருங்கள், இப்படி ஏந்து நின்று போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டண்ட்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. எல்லாம் பார்க்குறாங்க, யாரா லூஸ் மாதிரி ஓடின்னு இருக்கான் அப்படின்னு. நான் போகிற வழி தெரியுதா அவங்களுக்கு? ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்லாகவே மேடும் பள்ளமாக தான் இருக்கும். சைடில் ஒரு கேமரா வச்சா கரெக்டாக தெரியும். ஓகேங்களா? இந்த வழி இதில் நான் பேசலாம் முடியாது. இப்படி எழுந்து நின்னா பேசலாம் கைஸ். வண்டி மட்டும் ஷேக் ஆகும், நம்மளுக்கு பேச கரெக்டாக இருக்கும். இது வந்து அட்வென்ச்சர் பைக்குன்றதால ஆஃப் ரோடிங்கில் ஓட்டிகிட்டு இருக்கோம். நம்ம தார் ரிவ்யூ போட்டோன்னு வச்சுக்கோ, அதே மாதிரி தாரும் ஆஃப் ரோடிங் பண்ணி காட்டுவோம். அந்த மாதிரி இதே ஒரு எம்டினா இதெல்லாம் ஓட்ட முடியுமா? ஸ்போர்ட்ஸ் பைக் V4லாம் ஓட்ட முடியுமா? ஸோ கைஸ், எக்ஸ்பல்ஸ் 200. ஸோ இந்த பைக்கை பற்றி நிறைய அட்வான்டேஜஸ் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ இந்தியாவில் ஒரு பட்ஜெட்டில் வர ஒரு ஆஃப் ரோடிங் பைக்னா அது எக்ஸ்பல்ஸ் 200 தான் நான் சொல்லுவேன். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்க்கணும்ல, ஸோ பார்க்கலாம். பர்டிகுலராக இந்த ஒரு பாயிண்ட்டை வீடியோவில் கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லிட்டு ஓனர் என்கிட்ட சொன்னாங்க. 25K கிலோமீட்டர்ஸ் ட்ரிவனான இந்த ஒரு எக்ஸ்பல்ஸ் 200 பைக் வந்து பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்டும் கியர் ஷாஃப்ட்டும் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ காஸ்ட் கட்டிங் என்ற பேரில் இந்த இடத்துல கை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்டிகுலராக இந்த ஒரு பைக்னா பரவாயில்ல, ஒரு 2-3 பைக் இந்த மாதிரி ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஓனர் சொன்னாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக வீடியோவில் மென்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால் சொல்கிறேன். அதர்வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஒரு பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸோடு தந்திருக்காங்க, சூப்பர்னே சொல்லலாம். மைலேஜ் பற்றி பார்க்கும்போது 30 to 35 கிலோமீட்டர்ஸ் தருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே சேர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் எம்டி எடுத்து எனக்கே அந்த ப்ராப்ளம் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஃபேர் பார்ட்ஸும் அதில் நான் ரிமூவ் பண்ணல, மாடிஃபை பண்ணல, அதுக்கே எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. இப்போ சம்மர் சீசன்றதால நான் அதை கழட்டி வச்சுருக்கேன். லைக் பேக்கில் இருக்க அந்த டெயில் டெடி வரும்ல, அதை கழட்டி வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாமான்னு தெரியல, பட் எக்ஸ்பல்ஸ் 200ல இது ரொம்பவே அடிக்குது அப்படின்ற மாதிரி ஓனர் சொன்னாங்க. வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வண்டியை பேக்லேயும் தள்ள முடியல, ஃப்ரண்ட்லேயும் தள்ள முடியல, முக்கியமாக பின்னாடிலாம் தள்ளவே முடியல கைஸ். ஸோ இது ஓனருக்கே அந்த பிரச்சனை இருக்குது. ஓனர் ஆக்சுவலாக செம்ம ஹைட், அதனால தான் அவர் அந்த வண்டியை சூஸ் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கே அந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கைஸ், எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், என் பேர் ஆகாஷ். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனல் பேர் சைக்கிள் தமிழா யூடியூப் சேனல். ஸோ சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட வரேன். ஓகே, பை 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 பை.